Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Finite Automataவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் DFA அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? Finite Automata டைப்ஸ் அப்படின்னா ரெண்டு டைப் சொல்லணும். ஒன்று வந்து Finite Automata without output, இன்னொன்று Finite Automata with output. சரிங்களா? ஸோ வித்தவுட் அவுட்புட் அப்படின்னு சொல்லும்போது டிஎஃப்ஏ என்எஃப்ஏ வித் எப்சிலான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இல்லை டிஎஃப்ஏ அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனட் ஆட்டோமேட்டா, என்எஃப்ஏ அப்படின்னா நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனட் ஆட்டோமேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து என்டிஎஃப்ஏ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? என்எஃப்ஏ வித் எப்சிலான் அப்படிங்கிறது நல் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ என்எஃப்ஏ வித் நல் டிரான்சிஷன். ஃபைனட் ஆட்டோமேட்டா வித் அவுட்புட் அப்படின்னு சொல்லும்போது மூர் மெஷின் மேலே மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? முதல்ல டிஎஃப்ஏ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டிஎஃப்ஏ அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனட் ஆட்டோமேட்டா ஃபார் எ பர்டிகுலர் இன்புட் சிம்பல் ஃப்ரம் தி கரண்ட் ஸ்டேட் த மெஷின் கோஸ் டு ஒன்லி ஒன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல டிஎஃப்ஏ டஸ் நாட் அலவ் தி நல் டிரான்சிஷன் அல்லது நல் சிம்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா வித்தவுட் ரீடிங் எனி இன்புட் சிம்பல் த டிஎஃப்ஏ டஸ் நாட் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மெஷின் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகாது, எந்த இன்புட் சிம்பிளையும் ரீட் பண்ணாமல். சரிங்களா? அதான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஎஃப்ஏ டஸ் நாட் அலவ் தி நல் சிம்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இந்த Q0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து பி அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம்னா Q1க்கு மட்டும்தான் போகுது. சரிங்களா? அதாவது கரண்ட் ஸ்டேட்லேருந்து ஒரு இன்புட் சிம்பிளுக்கு ஒரு மூவ் தான் இருக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம். ஃபார் எ பர்டிகுலர் இன்புட் சிம்பல் ஃப்ரம் தி கரண்ட் ஸ்டேட் த மெஷின் கோஸ் டு ஒன்லி ஒன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஃப்ஏக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். இதில் Q அப்படிங்கிறது செட் ஆஃப் ஸ்டேட்ஸு. என்னென்ன ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். Q0, Q1, Q2, Q3 அப்படிங்கிறது. சிக்மா அப்படிங்கிறது செட் ஆஃப் இன்புட் சிம்பிள்ஸ். A, B, C இந்த மூணு சிம்பிள் தான் வந்து இன்புட் சிம்பிள்ஸ். அதே போல் Q0 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேட்டு, Q3 அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட். இந்த டபுள் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட் வந்து ஃபைனல் ஸ்டேட். ஓகேங்களா? டெல்டா அப்படிங்கிறது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். டெல்டா அப்படிங்கிறது Q இன்ட்டு சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? Q0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து A அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மெஷின் ரிமைன்ஸ் இன் தி Q0 ஸ்டேட். அதாவது Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து A அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம்னா மெஷின் வந்து Q0லே இருக்குது அப்படிங்கிறோம். ஸோ அதுதான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது Q0லேருந்து B அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம்னா இந்த மெஷின் மூவ்ஸ் டு Q1. Q0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து B அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா மெஷின் கோஸ் டு Q1. அதே போல் Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து B அப்படிங்கிற இன்புட்டை கொடுத்தோம் அப்படின்னா இந்த மெஷின் கோஸ் டு Q3. Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து B அப்படிங்கிற இன்புட் சிம்பிளை கொடுத்தோம் அப்படின்னா the machine goes to Q3. Q1லேருந்து C அப்படிங்கிற இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா the machine goes to Q2. ஓகேங்களா? அதுதான் இந்த டிரான்சிஷனாக நம்ம சொல்லியிருப்போம். Q2 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து B அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம்னா the machine remains in the same state. அதே ஸ்டேட்டில் மெஷின் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். Q2 அந்த ஸ்டேட்லேருந்து B அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம்னா மெஷின் வந்து Q2லே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல் Q2லேருந்து A அப்படிங்கிற ஒரு இன்புட் சிம்பிள் கொடுத்தோம்னா the மெஷின் கோஸ் டு Q3. Q2 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து A அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா மெஷின் மூவ்ஸ் டு Q3. ஸோ இதுதான் வந்து இந்த டிஎஃப்ஏக்கு உண்டான டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது டிரான்சிஷன் டேபிள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டிஎஃப்ஏக்கு உண்டான டிரான்சிஷன் டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் சொன்னோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிரான்சிஷன் டேபிள் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இதில் Q0 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேட். ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஏரோ சிம்பல் ட்ரா பண்ணியிருப்போம். அதே போல் Q3ங்கிறது ஃபைனல் ஸ்டேட் அப்படிங்கிறதால இந்த இடத்துல ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பல் வச்சுருப்போம். சரிங்களா? இந்த டேபிளில் 4 காலம் இருக்குது. சரிங்களா? ஒரு காலம் வந்து கரண்ட் ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணோம். இது 3 காலம் வந்து இன்புட் சிம்பிள்ஸை ரெப்ரசன்ட் பண்ணணும். சரிங்களா? நம்ம வந்து இந்த டிஎஃப்ஏவில் 3 இன்புட் சிம்பிள் இருக்குன்னு சொன்னோம். ABC 3 இன்புட் சிம்பிள் வந்து இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதான் 3 காலமும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த டேபிளில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Q0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து A அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இந்த மெஷின் ரிமைன்ஸ் இன் தி Q0 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல் Q0லேருந்து B அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா the machine goes to Q1. அதான் நம்ம இப்படி எழுதியிருப்போம். அதே போல் Q0 ஸ்டேட்லேருந்து C அப்படிங்கிற இன்புட் சிம்பிளை மெஷின் வந்து ப்ராசஸ் பண்ணலை. சரிங்களா? மெஷின் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஓகேங்களா? அதனால் அது வந்து பை அப்படின்னு சொல்லி நம்ம
ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? Q1 ஸ்டேட்லேருந்து A அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தா மெஷின் வந்து அதை ப்ராசஸ் பண்ணலை. சரிங்களா? அதனால் அது பை அப்படின்னு சொல்லியிருக்கோம். Q1லேருந்து B அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுக்கும்போது நமக்கு Q3க்கு மூவ் ஆகுது. சரிங்களா? மெஷின் கோஸ் டு Q3. Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து C அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுக்கும்போது Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து C அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுக்கும்போது the machine goes to Q2. Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து C அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுக்கும்போது the machine goes to Q2. அதான் நம்ம இப்படி சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதே போல் வந்து Q2 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து A அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுக்கும்போது மெஷின் கோஸ் டு Q3. Q2ல வந்து A கொடுத்தோம்னா Q3க்கு போகும். Q2லேருந்து B கொடுத்தோம்னா Q2லே இருக்கும். அதான் நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். Q2ங்கிற ஸ்டேட் வந்து C அப்படிங்கிற இன்புட் சிம்பிளை ப்ராசஸ் பண்ணலை, அதனால் பை அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் Q3 அப்படிங்கிற ஸ்டேட் வந்து எந்த இன்புட் சிம்பிளுமே ப்ராசஸ் பண்ணலை. சரிங்களா? அதனால் நம்ம வந்து Q3லேருந்து A கொடுத்தாலும் பை அப்படின்னு தான் சொல்லுவோம். B கொடுத்தாலும் C கொடுத்தாலும் பை அப்படின்னு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த DFAவுக்கு உண்டான டிரான்சிஷன் டேபிள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.